ஐயா எடப்பாடி ஐயா, இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா பாருங்க ஐயா. அம்மா உணவகங்கள் புதுப்பிக்கணும்னு விஜய் அண்ணா சொன்னதும், பழனியில இருக்கிற டிவிகே எம்எல்ஏஸ் அந்த தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னு பாருங்க ஐயா. டிஎம்கே ஆட்சியில அம்மாவோட போட்டோவை ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு ஃபுல்லா மறைச்சிட்டாங்க ஐயா. அதை என்ன பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க ஐயா. அந்த பேப்பர் எடுத்துட்டு மறுபடியும் அம்மா போட்டோவே வச்சிருக்காங்க ஐயா. விஜய் அண்ணா போட்டோ வைக்கல, சரியா? இதுதான் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் உள்ள வித்தியாசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயா. அதே மாதிரி எங்க விஜய் அண்ணா நினைச்சிருந்தா அம்மா உணவகம் அந்த பேரை மாத்தி இருக்கலாம் ஐயா. டிவிகே ஆட்சிக்கு வந்ததும். ஆனா அவர் அப்படி பண்ணல. அதே பேர்லயே கன்டினியூ பண்ண சொல்லியிருக்காரு. இதுதான் எங்க விஜய் அண்ணாவோட மனசு. இப்படிப்பட்ட நல்ல மனுஷனை போய் டிஎம்கே கூட சேர்ந்துட்டு இப்படி திட்டிட்டு இருக்கீங்களே ஐயா, இது உங்களுக்கே நியாயமா படுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. இங்கே விஜய் அண்ணாவோட நல்ல மனசை புரிஞ்சுட்டு தாயா உங்கள் கட்சியில இருந்து நிறைய எம்எல்ஏஸ் ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள தப்பாக பேசாதீங்கய்யா. குதிரை பேரம் எங்கள் அண்ணா பண்ணலையா? 2011 உங்கள் அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது நம்ம விஜயகாந்த் சார் கட்சியில இருந்து 8 எம்எல்ஏவை தூக்குனாங்களா? அதுதான் குதிரை பேரம் ஐயா. 8 எம்எல்ஏவை விஜயகாந்த் சார் கிட்ட இருந்து தூக்கிட்டு அவர் கட்சியவே காலி பண்ணீங்களையா? அதுதான்யா குதிரை பேரம். நாங்கள் துரோகம் பண்ணல ஐயா. சரி ஐயா, இப்படியெல்லாம் தப்பா பேசாதீங்க. உங்களுக்கு அன்னைக்கு பண்ணும்போது இனிச்சது, இன்னைக்கு எங்க விஜயனாக்கு நடக்கும்போது தன்னிச்சையா நடக்கும்போது உங்களுக்கு கசக்குதா சார்? வாலண்டியரா வராங்க சார், புரிஞ்சுக்கோங்க சார். அப்புறம் எடப்பாடி ஐயா, உங்களோட எம்எல்ஏஸ் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு விஜயண்ணா பக்கம் வர்றதுக்கான மெயின் ரீசன் நீங்க பரம எதிரியான டிஎம்கே கூட, அதுவும் இந்த ஊழல் ஆட்சி டிஎம்கே கூட கூட்டணி வைக்கணும்னு நினைச்சனால மட்டும் தாயா உங்ககிட்ட இருந்து இந்த சைடு வராங்க. அதை புரிஞ்சுக்கோங்க ஐயா.